இது வந்து பழைய சாதம். இதில் வந்து செய்ய போகிறோம், பார்த்துக்கோங்க. நல்லா பிசைந்து கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. கருவேப்பிலை, கிள்ளி போட்டுக்கோங்க. அப்புறம் காரம் நல்லா வரைக்கும். பச்சை மிளகா நல்லா உரைச்சிடலாம். இந்த மாதிரி சவரலாம் போட்டுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. வதங்கணும். சால்ட்டு போட்டுக்காங்க, மஞ்சள் போட்டுக்காங்க. நல்லா கலரெல்லாம் போட்டு வந்து இட்லிக்கெல்லாம் தொட்டுக்கிறோம் இல்லையா, கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள்.